இந்த சாப்டரில் நம்ம ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் அண்ட் எடிட்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்ஸ் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் இருக்க எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராயிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ட்ராயிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ராக் டவுன் பண்ணால் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்செட்டில் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷனில் ஷேப்ஸுங்கிற ஆப்ஷன் கீழேயும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஷேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சைடில் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காகவே கிளிக் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு சைஸை நீங்கள் டிக்ரீஸும் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஷேப்பை எவ்வளோ வேணாலும் டில்ட் பண்ணி 360 டிகிரியில் எவ்வளோ டில்ட் பண்ணி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்செட்டில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்க இந்த ஷேப்ஸ்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ஷேப்ஸும் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ஷேப்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஏரோ மார்க்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைனு, தென் பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப்ஸ்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கான ஷேப்ஸ் அண்ட் தென் ஏரோஸு, தென் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸு. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ சார்ட்க்கான ஷேப்ஸு, தென் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ்க்கான ஷேப்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் பட்டன்ஸ்னு சொல்லிட்டு பாஸ், ப்ளே அந்த மாதிரி நிறையா பட்டன்ஸு, இந்த மாதிரி நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அரேஞ்ச். ஸோ இந்த அரேஞ்ச் ஆப்ஷன் கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரேஞ்ச் ஆப்ஷன் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ரெக்டாங்குலர் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். இந்த அரேஞ்ச் ஆப்ஷன் போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக், பிரிங் டு ஃபார்வர்ட், சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்குது. ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட்னா இங்கே இருக்க எல்லா ஷேப்ஸுக்கும் முன்னாடி இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர், சர்க்குலர் எல்லா ஷேப்புக்கும் முன்னாடி ரெக்டாங்குலர் ஷேப் வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு எல்லா ஷேப்புக்கும் பின்னாடி போயிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிங் டு ஃபார்வர்ட்னா ஒரே ஒரு ஷேப்புக்கு முன்னாடி மட்டும் அந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்துட்டு ஃபார்வர்டாக வரும். இப்போ நான் பிரிங் டு ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய இந்த சர்க்குலர் ஷேப்புக்கும் முன்னாடி மட்டும் இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்துட்டு ஃபார்வர்டாக வந்துருச்சு. திரும்ப நான் அந்த பிரிங் டு ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்த ஷேப்புக்கு முன்னாடி வரும். திரும்ப நான் அந்த பிரிங் டு ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிங் டு ஃபார்வர்டோட யூசேஜஸ். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்வேர்டு. ஸோ சென்ட் டு பேக்வேர்டு நான் ஒரு தாட்டி கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கு கீழே போயிருக்கு. ஸோ செகண்ட் தாட்டி கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்த பிக்சர் கீழே போயிருக்கு. நான் தேர்ட் தாட்டி கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எல்லா பிக்சருக்கும் கீழே வந்துட்டு இந்த ரெக்டாங்குலர் பிக்சர் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்சில் இருக்கக்கூடிய பிரிங் டு ஃபார்வர்ட் அண்ட் சென்ட் டு பேக்வேர்ட். அதன் பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்னா ஜஸ்ட் இதுக்கு வெளியில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆல்ஸ் நீங்கள் உங்கள் கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய குரூப், இந்த குரூப் ஆப்ஷன் கொடுக்கறது மூலமாக நம்மளோட எல்லா பிக்சரும் ஒரே குரூப் பிக்சராக ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மூவ் பண்ணால் எல்லா பிக்சரும் சேமாக மூவ் ஆகும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா குரூப்போட யூசேஜஸ். ஸோ இதே நான் கிளிக் பண்ணி திரும்ப அன்குரூப் கொடுக்குறது மூலமாக நம்மளோட பிக்சர்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் மூவ் பண்ணுறது ஒவ்வொரு பிக்சரும் தனித்தனியாக செப்பரேட்டாக மூவ் பண்ணலாம். குரூப் அண்ட் அன்குரூப்போட யூசேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அலைன். ஸோ இந்த அலைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த அந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இப்போ அலைனில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன் ரைட்,
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அலைன் டாப், அலைன் மிடில், அலைன் பாட்டம்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அலைன் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லைடோட லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட சைடோட சென்டரில் இந்த ரெக்டாங்குலர் மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி அலைன் ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லைடோட ரைட்டில் உங்களோட ரெக்டாங்குலர் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அலைன் குரூப் வச்சு உங்களோட ஸ்லைடில் நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் கொடுத்தீங்கன்னா டாப்பில் போகும், மிடில் கொடுத்தீங்கன்னா மிடில் செட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்தீங்கன்னா பாட்டமில் செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி. ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலினா எல்லா பிக்சரும் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அலைன் குரூப்பில் போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலின்னு கொடுக்கறது மூலமாக ஸோ எல்லா பிக்சரும் தனித்தனியாக வந்துட்டு ஹரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கலின்னு கொடுக்கறது மூலமாக எல்லா பிக்சரும் வெர்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அலைனோட யூசேஜஸ். அடுத்து பார்த்தோம்னா ரொட்டேட். ஸோ ரொட்டேட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் ஷேப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்கிள் ஷேப் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் ரொட்டேட்டில் போய்ட்டு ரொட்டேட் 90 டிகிரி கொடுத்தா அது 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் வெர்டிக்கலின்னு கொடுத்தா வெர்டிக்கலாக ரொட்டேட் ஆகும், ஹரிசாண்டல் கொடுத்தா ஹரிசாண்டலாக ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இது செலக்ட் பண்ணி உங்களோட பிக்சரை உங்களோட ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டுக்கான ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மேட் ஷேப்பில் பார்க்க போகிறது சைஸ். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த டிகிரியில் ரொட்டேஷன் வேணும். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் 72, 73 அப்படின்னு சொல்லி டிக்ரீஸ் பண்ணுறேன். இந்த டிக்ரீஸ் பண்ண உங்களோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட், வித், ரொட்டேஷன், ஸ்கேலோட ஹைட் நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலோட வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏதாச்சும் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சைஸ் அண்ட் வித்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் பொசிஷனில் எந்த இடத்துல இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப்லேருந்து எங்கே இருக்கணும், டாப்லேருந்து சென்டரில் இருக்கணுமா, ஆல்ஸ் டாப்லேருந்து லெஃப்ட் கார்னரில் இருக்கணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்டிக்கல் பொசிஷனில் எங்கே மூவ் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இப்போ இந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாப்பில் இருக்குன்னா டாப்புக்கு மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ மீடியாங்கிறது மூவ் ஆகிருக்கு. கிளியராக புரியறதுக்காக மற்ற ஷேப்பில் நான் ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அதே வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த ஆப்ஷன்ஸில் போய்க்குங்க. டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வேணுன்னா மிடில் வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வேணாலும் பாட்டமில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அலைனில் போய்ட்டும் கூட நீங்கள் மிடில் வேணுமா ஆர்எல்ஸ் டாப்பில் வேணுமாங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க டெக்ஸ்ட் அலைனில் போய் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க நிறையா டூல்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஃபார்மேட் ஷேப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறத நீங்கள் இந்த ஒரே பாக்ஸில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்ஜின். ஸோ மார்ஜின் உங்களுக்கு எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தர் சாப்டரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ், இதெல்லாம் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபர்தர் சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலர் ஃபில்ஸ். ஸோ கலர் ஃபில்ஸ், இந்த கலர் ஃபில்ஸில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான ஃபில்லும் இருக்காது, எந்த விதமான கலர்ஸும் இருக்காது. ஸோ சாலிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் ஆகிருக்கும். ஸோ கிரேடியன்ட் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியண்ட்டாக வந்துட்டு கலர் ஃபில் ஆகிருக்கும். ஸோ அந்த கிரேடியன்ட் ஃபில்லை வந்துட்டு நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் கிரேடியன்ட் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா ரேடியல் டைப், என்ன மாதிரி டைப்பில் வேணும், லீனியராக வேணும்னா லீனியர் கொடுத்துக்கலாம், ரேடியல் வேணுமா ரேடியல் கொடுத்துக்கலாம், பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக வேணுன்னா ரெக்டாங்குலர் கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டைரக்ஷன். ஸோ என்ன டைரக்ஷனில் உங்களுக்கு கிரேடியன்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ், கிரேடியன்ஸோட எல்லா ஸ்டாப்ஸும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பொசிஷன், டிரான்ஸ்பரன்சி, உங்களுக்கு எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ், உங்களோட பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இதில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பேட்டர்ன்.
ஸோ இதையும் நம்ம இங்கே மேலே இருக்க ரிப்பன் பாரில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்மேட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த அரேஞ்ச் இருக்க எல்லா ஆப்ஷனை டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டைல்ஸ். இந்த குயிக் ஸ்டைல்ஸோட யூசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ குயிக் ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் தீம் ஸ்டைல்ஸ், நிறையா தீம் ஸ்டைல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ் ஆர்எல்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டைல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாங்காக கொடுத்தா அங்கே இருக்கிற அந்த பாக்ஸில் இருக்க அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்க எல்லா கலர் ஃபீலும் போய் பிளாங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய லைனுக்கு ஏதாச்சும் கலர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கலர்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு அந்த கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஷேப் அவுட்லைன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த அவுட்லைனுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த கலரை நீங்கள் இதுலேயும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோ கலர் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்காது. தென் நீங்கள் மோர் கலர்ஸில் போயிட்டு அதில் இருக்க கலர்ஸ் இல்லாமல் இதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இதுலேயும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுக்கறது மூலமாக அந்த கலர் வந்துட்டு அந்த அவுட்லைனுக்கு மட்டும் அப்ளை ஆகும். தென் பார்த்தீங்கன்னா கலர் ஃபீல்ஸ், உங்களுக்கு இதில் நிறையா டிஃப்ரெண்ட் கலர் ஃபீல்ஸும் இருக்கும். நீங்கள் இதில் அந்த பாக்ஸில் ஏதாச்சும் கலர் ஃபில் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் வேணாம், வேறு ஏதாச்சும் கலர் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் ஷேப் ஃபில்ஸ். இந்த ஷேப் ஃபில்ஸில் போயிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இதில் என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நோ கலர் கொடுத்தா எந்த கலரும் அப்ளை ஆகாது. மோர் கலர் கொடுத்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கலர் டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சி வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் இதில் இன்க்ரீஸ் பண்ணி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஜஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்துட்டு இதில் அப்ளை ஆகும். தென் குயிக் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ். ஸோ ப்ரெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெசன்ஸ், அதாவது உங்களுடைய பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபோ மீடியான்னு டைப் பண்ணி அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர் தீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த அதர் தீம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப் ஃபில் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஷேப் ஃபில்லுங்கிறது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க கலர். ஸோ அந்த ஷேப் ஃபில்லை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வேறு ஏதாச்சும் என்ன கலர் கொடுக்குறது, மோர் கலர்ஸ் போய் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பிக்சர் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்தால் பிக்சர் ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம். அதர்ஸ் ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்துக்கலாம். ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன ஏதாச்சும் பிக்சர் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிக்சரை நீங்கள் கூட செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிக்சர்ஸில் போய்ட்டு ஏதாச்சும் பிக்சர்ஸை ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் கூட நீங்கள் அந்த பிக்சர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் கொடுக்குறது மூலமாக அந்த பிக்சர் வந்துட்டு உங்களோட இதில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த பென்குயின் பிக்சரில் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேடியன்ட். ஸோ அந்த கிரேடியண்ட்டை பற்றி நம்ம அந்த ஃபார்மட் பார்லேயே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நோ கிரேடியன்ஸ் இருக்குது. அதன் பார்த்தீங்கன்னா லைட் கிரேடியன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் லைட் கிரேடியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டார்க் கிரேடியன்ஸ் இருக்குது. ஸோ டார்க்காக நீங்கள் ஏதாச்சும் கிரேடியன்ஸ் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மோர் கிரேடியன்ஸ், ஸோ மோர் கிரேடியன்ஸில் போனீங்கன்னா ஃபார்மட் பிக்சர்ஸில் கிரேடியன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபில், சாலிட் ஃபில், தென் பார்த்தீங்கன்னா பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கனால பிக்சர் ஆர் டெக்ஸ்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்பரன்சிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட், உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆஃப்செட் ஆகணும், லெஃப்ட்டில் ரைட்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பில் பாட்டமில் அப்படிங்கிறது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களோட பிக்சரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி அப்ளை ஆகிடும். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறது மூலமாக நீங்கள் அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன் பற்றி பார்த்தோம். இந்த ரெக்டாங்குலர் அவுட்லைனில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் நோ கலர்ஸ் கொடுத்தா, நோ அவுட்லைன் கொடுத்தா எந்த விதமான கலர்ஸும் இருக்காது. மோர் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் போய் மோர் கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைனோட திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறது உங்களுக்கு இதில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லைனோட திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் லைன்ஸ் இருக்கும். அந்த லைனோட திக்னஸ் எவ்வளோ வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெயிட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மோர் லைன்ஸ் இருக்கும். ஸோ மோர் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த ஃபார்மேட் பிக்சர்ஸில் லைனிங்கிற இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லைனிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு நோ லைன்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அரல்ஸ் சாலிட் லைன்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், அரல்ஸ் கிரேடியன்ட் லைன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சாலிட் லைன் கொடுத்தோம்னா இப்போ சாலிட் லைன் கொடுத்த பிறகு என்ன கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கலர் சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரே இடத்துலையே இந்த கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறதாலும் அந்த லைனுக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறத நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். வித்தையும் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் டைப். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காம்பவுண்ட் டைப் வேணும், டபுள் லைன் வேணுன்னா டபுள் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் லைன் வேணுன்னா அந்த மாதிரி சிங்கிள் லைன் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேப் டைப். உங்களுக்கு எந்த மாதிரி கேப் டைப் வேணும், ஸ்கொயராக வேணுமா, அரல்ஸ் வந்துட்டு ரவுண்டாக வேணுமா, அரல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணுமாங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாயின் டைப். உங்களுக்கு ஜாயின் டைப் இந்த ரெண்டு இடத்துல ஜாயின் டைப் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், பேஸ் லெவல் ரவுண்டட் எந்த டைப்பில் வேணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டைல்ஸ் ஷேப்பில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன். ஸோ இந்த ஷேப் அவுட்லைனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லைன்லேயே வந்துட்டு உங்களுக்கு லைனாக வேணுமா, அரல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டாட்டடாக வேணுமா, அரல்ஸ் வந்துட்டு சென்டர் லைன் மெத்தட், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் லைன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் பிக்சர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட் பிக்சர்ஸில் நம்ம எந்த மாதிரி லைன் வேணுமோ அந்த லைனை இந்த டேஷ் லைனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷேப் எஃபெக்ட்ஸ். ஸோ ஷேப் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 3D ரொட்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், இந்த ப்ரெசென்ட்டை கிளிக் பண்ணேன்னா நோ ப்ரெசென்ட், எந்த ப்ரெசென்ட் வேணும், அரல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெசன்ஸ் வேணும். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ரெசன்ஸும் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு அதில் நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கன்னா ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணோன்னே இப்போ இந்த இன்ஃபோமீடியா அப்படிங்கிற இந்த பிக்சர் எதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸ், அதாவது ஒரு 3D வியூ மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதிலே சேஃப்ஸில் ப்ரெசன்ஸில் போய்ட்டு 3D ஆப்ஷனுக்கு போனோம்னா நமக்கு அந்த ஃபார்மேட் பிக்சர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மேட் பிக்சரில் ஷேப் ஆப்ஷன்ஸில் ப்ரெசன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே பார்த்த மாதிரி ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், 3D ஃபார்மேட் அங்கே பார்த்த எல்லா மெட்டீரியல்ஸும் இதுலேயும் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஷேடோ பார்க்கலாம். ஸோ ஷேடோ பார்த்தீங்கன்னா ஷேடோ உங்களுக்கு ப்ரெசன்ஸில் எந்த மாதிரி இருக்கணும், தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான கலர்ஸ் இருக்கணும்னா அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரீனாக இருக்குன்னா க்ரீன் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி, உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி வேணும்னா கொடுத்துக்கலாம், அரல்ஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேடோ வந்துட்டு இந்த பிக்சருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ், உங்களுக்கு ப்ரெசன்ஸில் ஏதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்தோன்னே கீழே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகுது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரான்ஸ்பரன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் டிக்ரீஸ் பண்ண அந்த ட்ரான்ஸ்பரன்சி பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகி கிளியராக தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ட்ரான்ஸ்பரன்சி வேணுங்கிறத நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரெல், ஸோ உங்களுக்கு அந்த பிக்சர் கிளியராக தெரியணுமா, அரல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெல்லாகி தெரியணுமாங்கிறத நீங்கள் இதில் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைஸ், உங்களுக்கு எவ்வளோ சைஸில் அந்த ட்ரான்ஸ்பரன்சி இருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இங்கே ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ளோவ்ஸ். ஸோ க்ளோஸில் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி சுற்றி க்ளோ வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளோ கொடுத்தோன்னே இந்த பிக்சரை சுற்றி க்ளோ க்ரியேட் ஆகுது. ஸோ அதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதுங்கிற சொல்லிட்டு நீங்கள் எல்லா சேஞ்சஸ் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜஸ் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ 0.1, 2.5, 5, 10 ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி எட்ஜஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எட்ஜஸ் நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3D ஃபார்மேட். 3D ஃபார்மேட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் 3D ஃபார்மேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 3D ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்.
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஷேடோ, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன்ஸ், க்ளூ, சாஃப்ட் எட்ஜஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா 3D ரொட்டேஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் 3D ரொட்டேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் வேணும்னு நீங்கள் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் இந்த ரொட்டேஷன்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு 3D ரொட்டேஷன்ஸில் நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் நீங்கள் 3D ரொட்டேஷன்ஸ்லேயும் நீங்கள் மோர் 3D ரொட்டேஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D ரொட்டேஷன்ஸ்க்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ ரொட்டேஷன் உங்களுக்கு வேணும், எவ்வளோ ஆங்கிளில் வேணுங்கிறத நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள், நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ண நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் எவ்வளோ ரொட்டேஷன் வேணும், ஒய் டைரெக்ஷனில் எவ்வளோ ரொட்டேஷன் வேணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசட் டைரெக்ஷனில் எவ்வளோ ரொட்டேஷன் வேணுங்கிறத நீங்கள் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகிடும். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணி இதை நீங்கள் என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி எஃபெக்ட்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எஃபெக்ட் வேணும்னா நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த எஃபெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே அப்ளை ஆகுது. அப்ளை ஆன பிறகு அதுக்கான டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆச்சு. நான் டிரான்ஸ்பரன்சி குறைக்க அது சேஞ்சஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆர்டிக் எஃபெக்ட்ஸ் வேணுங்கிறதோ அந்த எஃபெக்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இந்த எஃபெக்டை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் கொடுக்குறது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு ரீசெட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் ரீசெட் கொடுக்குறது மூலமாக நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறது எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. அதுன்னு பார்த்தீங்கன்னா 3D ரொட்டேஷன் ரீசெட் கொடுக்குறது மூலமாக நான் அப்ளை பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு ரீசெட் ஆகி நமக்கு இப்போ பார்த்துங்க க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தா நமக்கு ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் ரீசெட் கொடுத்துரும். ஸோ ரீசெட் கொடுக்குறது மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஷேடோ, ரெஃப்ளெக்ஷன், க்ளூ, சாஃப்ட் எட்ஜஸ், 3D ஃபார்மட், 3D ரொட்டேஷன், ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்க கிரேடியன்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த ட்ராயிங்ஸில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் அண்ட் அரேஞ்ச், அதுக்கான குயிக் ஸ்டைல்ஸ், அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான ஷேப் ஃபில், ஷேப் அவுட்லைன் ஃபில், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஷேப் எஃபெக்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணி அதுக்கு டைப் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம எடிட்டிங் ஆப்ஷன் பார்க்கலாம். எடிட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், அது பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ நீங்கள் பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போய்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போயிட்டு நான் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நான் இப்போ டைப் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் அதை ஃபைண்டு கொடுத்தேன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் டைப் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இண்டிகேட் ஆகி காமிக்கும். ஸோ அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஆல் டைப் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு காமிக்கணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் ஆல் அப்படின்னு என்ட்ரு பண்ணி ஃபைன் கொடுத்தா அங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் ஆல் டைப் பண்ணியிருக்கணும் ஸோ அதெல்லாம் எனக்கு வியூ ஆகும். அடுத்து எங்கே ஆள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஸோ இதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த ஆளுக்கு பதில் இப்போ நான் ஆர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ் கொடுத்து ஆர் டைப் பண்ணி நான் ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா ஸோ பாருங்கள் ஆல் இருக்க இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்கோ அங்கே எல்லாமே எனக்கு ஆர் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகும்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டா போதும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆள் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நான் எங்கெங்கெல்லாம் ஆர் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஆல் ரீப்ளேஸ் பண்ணால் திரும்ப நான் இங்கே ஆர் அடித்து இங்கே நான் ஆல்னு டைப் பண்ணி ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா ஸோ எங்கெங்கெல்லாம் ஆர் டைப் பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்னு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செலக்ட். இந்த செலக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை செலக்ட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு கீபோர்டில் வெளில கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் செலெக்ஷன் பேனல்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இன்சர்ட் டேப்பில் இருக்க ரிப்பன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.